வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் திடீரென மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். இந்த மரணம் இப்போது வரைக்கும் ரொம்பவே சோகம் நிகழ்வாக இருந்துட்டு வருகிறது. நிறைய நடிகைகள் மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து போகிறாங்க. அவங்களுடைய மரணம் இப்போது வரைக்குமே ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு நடிகர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. யார் அந்த பிரபலம், அவர் எதற்காக இந்த விபரீத முடிவெடுத்தார்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல மராத்தி நடிகர் துஷார் காடிகோன்கர் இவர் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களில் மற்றும் நாடகங்களில் நடித்து பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறார். இவர் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவல்களால் ரசிகர்கள் அதிர்ச்சியும் அடைந்திருக்கிறாங்க. பல நாட்களாக வேலை வாய்ப்புகள் இல்லாத துஷார் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் இறக்கும்போது மும்பையின் பாண்டூப்பில் வசித்து வந்தார். துஷாரினுடைய வாழ்க்கை லவாங்கி மிர்ச்சி, மான் கஸ்தூரி ரோ மற்றும் சுகாச்சியா சரினா ஹோம் பவாரா போன்ற பல மராத்திய டிவி தொடர்களில் மறக்க முடியாத பாத்திரங்களில் மக்களிடையே கொண்டு சேர்த்தார். அவர் பௌபலி, உனத் மற்றும் சோம்புவிலி போன்ற மராத்தி படங்களில் நடித்திருக்கிறாரு. கூடுதலாக அவர் சங்கீத் பிபத் ஆகிய நாடகத்தில் நடிச்சிருக்கிறாரு மற்றும் சமீபத்தில் சன் மராத்தி சேனலில் சகா மாஜா பாண்ட்ருங் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறாரு. துஷாருடைய மறைவு பற்றி துயர செய்தி மராத்தி திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி சமூகத்தில் ஆழமாக பாதித்திருக்கிறது. நடிகர் அங்கூர் வாதாதே தனது வருத்தத்தையும் ஃபேஸ்புக்கில் வெளிப்படுத்தி துஷாரின் இந்த பாதை ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. நண்பா, ஏன் எதற்காக வேலை வரும்போகும் நாம் ஒரு வழியாக கண்டுபிடிக்க வேண்டும், ஆனால் தற்கொலை தீர்வல்ல என கூறியிருக்கிறாரு. ஆனால் இந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறாரு. மக்கள் உள்ளே மிகவும் உடைந்து போயிருக்கிறாங்க. எதிர்பார்த்ததும் யதார்த்தத்திற்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து வருகிறது. மக்கள் பேசுவதில்லை, கேட்க காதுகள் இல்லை, பதில்களை கண்டுபிடிக்க நேரமில்லை, நெருக்கம் இல்லை என வைபவ் பாதினா கூறியிருக்கிறாங்க. மற்ற சூழல் பற்றிருந்தாலும் அத்தகைய நபர்கள் தனிமைப்பட்டதாக உணர்கிறாங்க என யோசித்தார். துஷாரினுடைய பின்னணி சிந்தூர் மாவட்டத்தில் உள்ள கன்வாலியை பூர்வமாக கொண்ட துஷார் ருபேல் கல்லூரியில் படிக்கும் போதே தனது நடிப்பு பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. கல்லூரி நாடகத்துறையில் அவர் ஒரு பரிச்சயமான மூலமாக இருந்திருக்கிறாரு. நண்பர்கள் மத்தியில் காத்யா என்று அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய அகால மரணம் மராத்தி திரையுலகில் பெரும் வெற்றியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.